ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட குட்டி கிச்சன் காமிச்சு தர போகிறேன். நிறைய பேர் கேட்டாங்க அக்கா கிச்சன் டோர் போடுங்க அப்படின்ட்டு. இப்போ வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த க்ளோஸ்அப்ல இருந்து ஸ்டவ் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் அதோட ஏரியெல்லாம் அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ கேட்கும்போது எனக்கு தோணிடுச்சு அந்த மாதிரி ஒரு இதில் தான் நீங்கள் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். ஸோ வீடெல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கிச்சன் டூர், அதே மாதிரி ஹோம் டூர் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இல்லை, இப்போ வந்து ஒரு சின்ன வீடியோ தான். தமிழ் கிச்சனுக்கும் கேரளா கிச்சனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் இருக்கிற பொருட்கள் தான் நம்ம வீட்டில் நம்ம குக்கிங்காக யூஸ் பண்ணுறது, நம்ம ஸ்டோர் பண்ணுறது, அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கொஞ்சம் இதை நான் இப்போ இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து இப்போ இந்த ஒரு நியூ ஜென் ஃபுட்ஸ் அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் இங்கே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போ அது நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு நான் எப்படி கிச்சன் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நம்ம கிச்சன் எனக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறது பிடிக்காது. நிறைய பாத்திரம் ஒரு இடத்துல என்ன சொல்கிறது அப்படி இருக்கிறது பிடிக்காது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த பாத்திரம் மட்டும்தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அது இல்லாமல் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுற சில பாத்திரம் இருக்குது, அது தனியாக வச்சுருக்கேன். அது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வீட்டில் குக்கிங்ட்டு நான் இருக்கிறது இல்லை. உங்கள் ஷூட்டிங்காக நான் கிச்சன் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் ஷூட்டிங்காக ரெடி பண்ணி வச்சது இருக்குது. நம்ம கேமராக்காக எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லை. அது என்ன அப்படின்னா சில பாட்டில்ஸ் வந்து பொருட்கள் வந்து ஃபுல்லாக இருக்காது, அழகாக இருக்காது, கம்மியாக இருக்கும், தீர்வு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பாட்டில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது பின்னாடி பாருங்கள், இதெல்லாம் வந்து கேமராக்காக ஃபுல்லாக நினச்சி வச்சுருக்கேன். பாட்டில் அங்கே இருக்கிறதா பொருட்களும் அதுக்குள்ளே அப்படியே இருக்கிறதா, ஆனால் அது நிறச்சி வச்சுருக்கிறது இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு திங்ஸ் நான் செஞ்சுருக்கேன். மிச்சம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்காது. சமையல் நம்ம வீட்டில் சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஷூட்டிங்கான வீடியோக்கான செய்யணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற இடத்துல நமக்கு ஓடி ஓடி எடுத்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒன்றா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன். இங்கே ஒரு லைட்டு நான் ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த லைட்டு வந்து சும்மா ஒரு அழகுக்காக எங்கேருந்தோ வாங்கி மிச்சம் வந்த ஒரு லைட்டு, இதுக்காக வாங்கலை. என்கிட்ட இருந்தப்போ அங்கே வந்து நான் சுற்றி விட்டுருக்கு. ஒரு பேக் இங்கே ஹேண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது சீக்கிரம் எடுத்துகிட்டு போகலாம்ல, அதனால அது ஹேண்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இங்கே ஒரு மரம் இருக்குது. இது வந்துட்டு கொடகுல தான் என் அண்ணியோட வீடு. அங்கே ஒரு டைம் போகும்போது கொடகு தெரியும் இல்லைங்களா, கர்நாடகா ஸ்டேட், அங்கே போகும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ இங்கே தான் கேஸு. இந்த கேஸுக்கு மேலே நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கிறது வந்து அயன் சட்டி இருக்குல்ல, நம்ம தோசைக்கல், தோசை பேன், அதுதான் இது. இதுக்கு மேலே இருக்கிறது அப்பச்சட்டி. இது ரெண்டும் நான் இங்கே தான் வச்சேன். இதில் வந்து தோசை பண்ணிடுறேன், இதில் வந்துட்டு அப்பம் பண்ணிடுறேன். வேறு இதில் அப்பம் பண்ணுறது இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தேங்காய் வச்சுருக்கு. தேங்காய் வந்து நம்ம மோஸ்ட்லி வெளியிருந்து வாங்குறது இல்லை, நம்ம தோட்டத்துலேருந்து எப்போவுமே எடுத்துகிட்டு வர்றது தான். நம்ம கேரளா கிச்சனுக்கு எப்போவுமே மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷுக்குமே, எல்லா ஸ்நாக்ஸுக்குமே, எல்லா டிஃபனுக்கு எல்லாமே தேங்காய் சேர்த்தா செய்யறது. அதனால நமக்கு தேங்காய் நிறைய தேவைப்படும். இங்கே இருந்தால் நம்ம கிச்சன் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோதான் இருக்குது கிச்சன். ஒர்க்கிங் டேபிள்னு சொல்கிறது இது மட்டும்தான். பாருங்கள், கவுண்டர் டாப்பு. இந்த ஒரு கால் பாகம் வந்துட்டு ஸ்டவ் போய்டும். மிச்சம் இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்துட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணுறது. வீடியோ ஷூட் பண்ணும்போது அங்கேயே இருக்கிற பாத்திரம் வந்து நான் ஒரு நாள் தள்ளி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி எடுத்து வச்சுடுவேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எடுக்கிற ஸ்பூன்ஸு இந்த மாதிரியெல்லாம் ஹேங் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கபோர்டு இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்ல இந்த ஒரு கபோர்டு மேலே இருக்குது. அதே மாதிரி கிச்சனுக்கு கீழே இதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ள பால் தான் காலையில் எடுத்ததோட மிச்சம் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பேன். அதுக்கு பின்னாடி இதே மாதிரி 3 பரணி இருக்கிறது. இதுக்குள்ளே உப்பு இருக்குது, இதுக்குள்ளே வெந்தயம், இதுக்குள்ளே கடுகு. இது வந்து தாளிக்கிறதுக்கான தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, தீர்ந்துருச்சு. ஸோ அதுவும் எடுத்து இது 4மே வந்து எப்போவுமே ஸ்டவ் கிட்டே வச்சிடும். நமக்கு அர்ஜென்ட்டாக அங்கே இங்கே ஓடி எடுக்க முடியாது, எப்போவுமே தேவைப்படுற ஒன்று தான். அதனால இது 4மே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கடுகு இருக்குது, இதுக்குள்ளே வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம், இதுக்குள்ளே உப்பு இருக்குது. இதுதான் நம்ம ஸ்டவ் கிட்டே எப்போவுமே வச்சுருக்கிறது. இங்கே வந்துட்டு
தண்ணி தான் இருக்குது. நம்ம குடிக்கிறதுக்கான தண்ணி, பதிமுக தண்ணி. இது தண்ணியை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லி இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறேன், எங்கே கிடைக்கிறது, என்ன ஃபுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் பற்றியுமே வீடியோ நம்ம போட்டிருக்கு. பதிமுக தண்ணி காலையில் கொதிக்க விட்டு தான் குட்டி ஸ்கூல் கொண்டு போகிறதும் இதே தண்ணி தான். ஸோ இங்கே வந்து இது வந்துட்டு கறி தான் பார்க்கணுமா, ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை. காலையில் குட்டீஸ்க்கு ஸ்கூலில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்கூலில் கொடுத்து விட்டதில் மிச்சம் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கு. மத்தியானம் சாப்பாடுக்கு மீன் குழம்பு, நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்பு தான். இப்போ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்குது. இது போதும் எனக்கு. அடுத்தது இதுதான் நம்ம மிக்சி. இதுவும் நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒன்று தான், எந்த பிராண்டு தான் மிக்சி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணுற பிராண்டு தான் Panasonic MX-AE 375. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா அரைச்செடுக்க முடியும். அதே மாதிரி மேலே வந்து மெயினாக இருக்கிற ஒரு பெனிஃபிட் எனக்கு பிடிச்ச என்ன அப்படின்னா, இதில் வந்து அழுக்காகாது. நம்ம மற்ற மிக்சி எல்லாம் வந்து இதுக்கு கோயம்புத்தூர் எங்கிட்ட முன்னாடி இருந்தது வந்து பிரீதியோட தான். அதே வந்து இங்கே வந்து குட்டியாக இருக்கும், அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து வைடாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஒன்றும் அழுக்காகாது, சீக்கிரம் க்ளீன் பண்ணவும் முடியுது. ஜாரும் அப்படி தான், உள்ளே வந்து சீக்கிரம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் மிக்சி. மிக்சி பக்கத்துலேயே வந்து 24 பாக்ஸ் இருக்கிற இதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நமக்கு வந்து ரொம்ப இடம் வந்து இதில் வந்து சேவ் ஆகும். இங்கே வந்து நமக்கு இடம் கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கு. இதில் என்னென்ன இருக்குது, 3 ஸ்டாண்டு, 3 இது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற எல்லா பவுடருமே எனக்கு பார்த்தாலே தெரியும், இதில் அந்த ஆர்டரில் இருக்கணும். இது மாற்றிருச்சுன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு இது பார்க்கும்போது என்னென்ன பவுடர்னு தெரிஞ்சிடும். வேற ஒரு ஆள் வந்து இப்போ வீட்டில் குட்டீஸ் யாராவது எடுக்கிற இல்லை, அவங்க அம்மா இல்லை ஹஸ்பண்ட் யாராவது எடுக்கிற அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒட்டுறதுக்கான டைம் கிடைக்கல. இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இதில் பேர் எழுதி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு பேர் எழுதிட்டு ஒட்டிடலாம். அமேசான் இது வாங்கினதா மண்ணை. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். நான் காரமாக இருக்கிற மிளகாத்தூள் வந்து இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. காரத்துக்கு வேணா மட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துடுவேன். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான். இதில் நமக்கு கம்மியாக இருக்கிறது சீக்கிரம் எடுக்கிறதுக்கு போட்டு வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து மேலே நம்ம இந்த மேலே இருக்கிற ஸ்டோரேஜ்குள்ளே பெரிய பாக்ஸில் வச்சிடும். இப்போ இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது மஞ்சத்தூள், இது வந்துட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது வந்து நம்ம பட்டை இருக்குல்ல, சின்னமன் பட்டை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து ஷூட்டிங்காக எப்போ ஒரு டைம் வந்து தேவைப்படும் போது எடுத்து வச்சதுதான். இது வந்து சோம்பு பவுடர், வெந்தய பவுடர், சாம்பார் பவுடர், இந்த மாதிரி பவுடர் தான் இங்கே எடுத்து வச்சிருக்கு. இது வந்து சர்க்கரை வந்து இங்கே மோஸ்ட்லி நிறைய யாருமே சாப்பிடாத ஒரு ஐட்டம் தான் சர்க்கரை. டீ காஃபியும் இங்கே குடிக்கிறது இல்லை. காஃபி டீ எல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் போடுற இருந்தாலும் குடிக்க மாட்டேன் இல்லை. நமக்கு ரொம்ப குளிராக இருக்கும்போது ஒரு டைம் தோணும் போது மட்டும் அது காஃபி டீ எல்லாம் பண்ணி குடிச்சிடுவேன். ரெகுலராக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு கிலோ சர்க்கரை எல்லாம் வாங்கிடுச்சு நமக்கு ஒரு மாதத்துக்கு தாராளமாக இருக்கும். இது வந்து ஆரோரூட் பவுடர். இப்போ வயிற்று வலி ஏதாவது வந்து லூஸ் மோஷனில் வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் ஆரோரூட் பவுடர் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அது வந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாமலே வயிறு வந்து சரியாயிடும். இதோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இது வந்து பேசில் சீட்ஸ். மலபார் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் தான் இந்த பேசில் சீட்ஸ். இது வந்து நம்ம ஏலக்காய் பவுடர், ஏலக்காய். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பதிமுகம். இது வந்து ஒயிட் எள்ளு. இது ஷூட்டிங்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது, வீட்டில் ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணலை. இது வந்துட்டு டீ தூள். எப்போது டீ குடிக்கணும்னு எடுத்துட்டு, அது இல்லாமல் ஹென்னா ரெடி பண்ணும்போதும் இந்த டீ தூள் எடுத்துட்டு. கீழே இருக்கிற லேயரில் வந்துட்டு இது பெப்பர் முழுசாக இருக்கிற பெப்பர், இது பெப்பர் பவுடர், சோம்பு, இது எள்ளு, கடுகு இங்கே எடுத்து வச்சிருக்கு. கடுகு வந்து இங்கே இருக்குது, ஸ்டவ் பக்கத்தையும் சீக்கிரம் எடுக்கிறதுக்கு அங்கேயும் வச்சிருக்கு. இது ஜீரகம், இது வந்துட்டு ஷாஹி ஜீரா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுற ஜீரா. இதுதான் இந்த 24 பாக்ஸில் இருக்குது. இந்த 24 பாக்ஸில் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு ஒரு 10 பாக்ஸ் கூட கிடச்சி அதிலும் போடுறதுக்கான பொருட்கள் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, கிச்சனில் நம்ம நிற்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ பாக்ஸ் கிடைச்சாலும் நமக்கு பொருட்கள் மிச்சமாயிட்டே இருக்கும்.
இந்த பேக்கெட்டில் எதுவும் கெட்டி வைக்கிறது அதை நான் இங்கே செய்யறதில்லை. எனக்கு இப்போது பார்க்குற மாதிரி பாக்ஸு இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ தான் சமையல் செய்கிறதுக்கு தோணும், ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் மேலே சின்ன 2 ராக் இருக்குது. இதில் இது எல்லாமே வந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக எடுக்கிறது தான். ரெகுலர் யூஸ் ஆகிடுது. இது வந்து சிட்ரிக் ஆசிட் நம்ம ஸ்குவாஷ் எல்லாம் ரெடி பண்ணும்போது. இது ஜெல்லி, அப்புறம் பேக்கிங் பவுடர், கப்சா மசாலா, கார்ன்ஃப்ளோர், சைனா கிராஸ், இது வந்து சாட் மசாலா, பேக்கிங் சோடா. கீழே வந்துட்டு கீழே ஒன்றும் பெருசாக இல்லை, சப்பாத்தி ரோல் ஒன்று வச்சுருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து டிஷ்யூ ரோல் வச்சுருக்கு. இது வந்துட்டு கார்லிக் பவுடர். இதுவும் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணாத ஒன்று தான். ஒரு KFC சிக்கனோட ஒரு ரெசிபி கிடச்சிருந்துச்சு, இப்போது அது பண்ணுறதுக்காக வாங்கினது. இது வந்து பெருங்காயத்தூள். இது மெயினாக இருக்கிற ஒன்று தான். இப்போ பொருட்கள் ஏதாவது தீந்திரிச்சு உடனே வந்து நம்ம மறந்துடுவோம் இடத்துல வாங்கும்போது. அதனால இந்த மாதிரி பேப்பர் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதில் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுடுவேன். எழுதிட்டு இதே மாதிரி மடித்து ஒரு பெண்ணோட சேர்த்து இங்கே வச்சுடுவேன். அப்போ வந்து தீர்ந்த உடனே இந்த மாதிரி வச்சிருச்சுன்னா நமக்கு அது வாங்குறதுக்கு போகும்போது இந்த பேப்பர் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் மிச்சம் எழுதினா போதும் இல்லை. முதல்ல ஒரு சின்ன புக்கு தான் வச்சுருந்தேன். அது வந்து குட்டீஸும் அதுக்குள்ளே எழுத ஆரம்பிச்சிச்சு. அவங்க பேப்பர்லாம் கிழிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து மாற்றிட்டேன். நான் வந்து பேப்பர் மட்டும் வச்சுட்டு புக் மாற்றிட்டேன். அதுதான் இந்த ஒரு ஏரியா முடிஞ்சிருச்சு. முடியல, மேலேயும் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருக்கு. இந்த வீட் ஃப்ளோர் இருக்குல்ல, கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஜாம் இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதில் வச்சுருக்கு. இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா சர்க்கரை இங்கே எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பவுலு, வினிகர் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து குட்டீஸோட ஐட்டம்ஸ் தான். மேலே வந்து மஞ்சத்தூள், அது வீட்டில் ரெடி பண்ணது. மஞ்சத்தூள் வந்து வேக வச்சு காய விட்டு பவுடர் பண்ணி எடுத்தது தான். பக்கத்தில் இருக்கிறது பானிபூரியோட பால்ஸு, சாஸ் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கு. பெப்பர் இருக்குது, பாஸ்தா, நுறுக்கலரி வந்து நம்ம கஞ்சி வைக்கிறதுக்காக தான். பொட்டுக்கடலை, பேசன் ஃப்ளோர், பிரியாணி அரிசி முடிஞ்சிருச்சு. இடியப்பத்தோட உரல் வந்து கீழே இருக்குது. இது வந்து மல்லித்தூள், பாஸ்மதி ரைஸ், ராகி பவுடர், மிளகாய்த்தூள், ஓட்ஸ், ரவா. இங்கே வந்துட்டு சேமியா இருக்குது. அவ்வளோதான். நான் இந்த பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசியில் எப்போவுமே கம்மியாக தான் வாங்கிடுவேன். 1 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிடுவேன். இது வந்து கிளைமேட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ரொம்ப மழையாக இருக்குது எப்போவுமே. அப்போது இப்போ பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த மழையாக இருக்கிறதுனால சீக்கிரம் அதுக்குள்ளே பூச்சி எறிடும். ஸோ கம்மியாக தான் வாங்குறது. இதுக்கு கீழே வந்துட்டு இது வந்துட்டு என்னோட மண்பாத்திர கலெக்ஷன்ஸ். இந்த மண்பாத்திரம் தனியாக ஒன்றா எடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போட்டுடுறேன். இதில் வந்துட்டு மண்பாத்திரம் இருக்குது. இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே இது நான் யூஸ் பண்ணாத மண்பாத்திரம். ஷூட்டிங்காக எப்போ ஒரு நாளைக்கு இருக்கிற மண்பாத்திரம் தான். ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறது தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அது. இங்கே வந்து மோஸ்ட்லி நம்ம ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுற கொஞ்சம் நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குது. ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுற கொஞ்சம் பவுல் இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது. இதில் வந்து மிக்ஸி ஜார் இருக்குது, பவுல் இருக்குது. இது கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கு. இது வந்துட்டு கேக்கோட ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே. இதுவும் கேக்கோட பவுல்ஸு, இது மிக்சிங் அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கு. அவ்வளோதான். இது வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஆனால் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது தான். இது வந்து நம்ம கத்தியெல்லாம் ஷார்ப்பாக பண்ணுறதுக்கான ஒன்று. பூரி ப்ரெஸ்ஸிங் பேன் இருக்குது. அப்புறமா வந்துட்டு என்னோட மெஷர்மெண்ட் கப்ஸ் எல்லாம் நான் இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நம்மகிட்ட பெரிய அளவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து இந்த பாட்டில் ஊற்றி, இதில் இருந்தால் ஸ்டவ் கிட்ட சின்ன பாட்டில் ஊற்றி வைக்கிறது. எப்போவுமே வீட்டில் தேங்காய் நம்ம சொந்தமாக ஆட்டி மில்லில் ஆட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கின எண்ணெய் தான். இந்த எண்ணெய் தான் எப்போவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம வெளியே இருந்து ஆயில் எதுவுமே வாங்குறது இல்லை. இது வந்து தேன். இங்கே ட்ரைபல்ஸ் நிறைய பேர் இருக்குது. அப்போ ட்ரைபல்ஸ் வந்து காட்டில் போய் தேன் எடுத்துகிட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக இருக்கிற தேன் தான். இதுவும்
அவங்க வந்து மில்லில் கொடுத்துருவேன். மில்லில் கொடுத்தா அவங்க நிறைய பேர் வாங்கிடு. ஸோ அங்கேருந்து நானும் வாங்கினேன். சுத்தமாக இருக்கிறது தேங்காய் இது வாங்கி வச்சுட்டு 4-5 மாதம் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணலை, அப்படியே இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் பேராவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிக்சட் ஃப்ரூட்ஸ் ஜாமெல்லாம் போட்டிருக்கேன். நான் மிக்சட் ஃப்ரூட் கிடையாது. இது என்ன அப்படின்னா புளி இருக்குல்ல, கொடம்புளியோட பாருங்க, தெரியுதா, கொடம்புளியோட சிரப் தயிர். இதை பற்றி நான் கொடம்புளி வீடியோ போடும்போது அதுக்குள்ளே இதை பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். இது இப்போ நான் சொன்னேன்ல, கேரளாவில் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நல்ல மழையாக இருக்குது, குளிராக இருக்குது, ஈரமாக இருக்குது. அந்த டைமில் நமக்கு ஃபீவர் வந்துடும், தொண்டைவலி வந்துடும், த்ரோட் பெயின் இருக்குது இல்லைங்க. அப்போ வந்து இந்த புளி வந்து கொஞ்சம் தொட்டு நம்ம இந்த தொண்டை உள்ள வாய்க்குள்ளே தடவி விட்டால் வலி போயிடும். அதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி அது இல்லாமல் நிறைய மெடிசனல் மாதிரியும் இருக்குது, எனக்கு அதுதான் தெரியும். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இப்போ ஷூட்டிங்காக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பருப்பு தான், பருப்பு ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு பாசிப்பருப்பு. இதுக்கு மேலே ஒரு 3 காந்தாரி மிளகா காயறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. ஸோ இது பாசிப்பருப்பு. இது வச்சு நம்ம பாயசம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி குழம்பும் செஞ்சுருக்கு. ரெண்டுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. இது வெள்ளைக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு பட்டாணி, அதுக்கு என்ன சொல்ல, க்ரீன் பீஸு. க்ரீன் பீஸ் வந்துட்டு மசாலா, க்ரீன் பீஸ் ஹோட்டல் ஸ்டைல் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இது ராஜ்மா. ராஜ்மா வந்துட்டு ராஜ்மா ரைஸ் பண்ணுறதுக்கும் ராஜ்மா மசாலா பண்ணுறதுக்கும் இது 2 மட்டும்தான் நான் ராஜ்மா வச்சு இது வரைக்கும் செஞ்சுருக்கு. ரொம்ப ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்க்கல. இது துவரப்பருப்பு. இது சாம்பாருக்கு இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பருப்பு தான். வீட்டில் அம்மா எல்லாம் இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் இது வச்சுட்டு ஸ்கின் வைட்னிங் பண்ணிடலாம். பாலுக்குள்ளே இது ஒரு கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி ஃபேஸில் போட்டுருச்சுன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அந்த மாதிரி இது செஞ்சுக்கலாம். அதுதான் துவரப்பருப்பு. இது வந்து தட்டைப்பயிர் ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இது கடலைப்பருப்பு வடை செய்கிறதுக்கு, அதே மாதிரி பருப்பு தாளிக்கிறதுக்கு. அது இல்லாமல் சில டைம் வந்து குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த அவியல் மாதிரியெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற குழம்பு பொரியெல்லாம் வைக்கணும், அதுக்குள்ளே சேர்த்துடுவோம். இது வந்து பச்சைப்பயிரும் அதே மாதிரி தான் குழம்பு வைக்கிறதுக்கு, சுகியம் பண்ணுறதுக்கு, கஞ்சி பயிறு கஞ்சி செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கைது. கொள்ளு பருப்பு இது வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. டெய்லி எப்போ ஒரு நாள் ரெகுலராக செய்யாத ஒன்று தான் கொள்ளு பருப்பு. ஸோ அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது சாம்பார் பருப்பு. நான் மோஸ்ட்லி சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது இந்த சாம்பார் பருப்பு தான். இது கடலைக்கறி ஒரு 4-5 டைப் கடலைக்கறி அப்லோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்து பருப்பு. பக்கத்தில் இருக்கிறது நெய் தான். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணி எடுக்கிற நெய் தான். இப்போ நம்ம காலையில் பால் வாங்கிடுவேன். அந்த பால் இருந்து அந்த பாடை இருக்குல்ல, மேலே கட்டியாக இருக்கிறேன், அதை எடுத்து தனியாக வச்சு அதுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய ஆகும்போது மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி எடுக்கிற நெய் தான் இது. ஸோ இந்த நெய்யை போதும் நமக்கு தாராளமாக இருக்கும். நமக்கு அந்த பால் இருந்தே நமக்கு வீட்டுக்கு தேவையான நெய் ஃபுல்லாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஷூட்டிங் எல்லாம் வர்ற டைமில் நிறைய நெய் தேவைப்படும் அப்படின்னா வெளியிருந்து வாங்கிடுவேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கிளிப் இருக்குது, ஓப்பனர் இருக்குது, கிரேட்டர் இருக்குது, சிசர்ஸ் இருக்குது. இது வந்து கவரில் கட் பண்ணுற சிசர். இந்த பச்சை கலர் வந்து எனக்கு மீன் கட் பண்ணுற சிக்கன் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ் கட் பண்ணுறது இந்த பச்சை கலர். இது ரெண்டுமே வந்து பேப்பர்லாம் கட் பண்ணுறது, கவர் கட் பண்ணுறது. இங்கே டோர் இருக்குது. டோருக்கு பின்னாடி இதே மாதிரி கொஞ்சம் ஹேங் பண்ணியிருக்கு ஸ்பூன்ஸு. இது வந்து ரெகுலராக எடுக்கிறது கிடையாது, ரெகுலராக எடுக்கிறது தனியாக வச்சுருக்கு. இது வந்து ஷூட்டிங்க்கு இல்லை, எப்போ ஒரு நாள் தேவைப்படுறது மட்டும்தான் இந்த மாதிரி டோருக்கு பின்னாடி ஹேங் பண்ணியிருக்கு. இந்த டோர் திறந்துருச்சுன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஒர்க் ஏரியா இருக்குது, பால்கனி இருக்குது. இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த சைட்லையும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கு, அதுவும் கூட்டிகிட்டு காமிச்சு தர்றேன். இது வந்துட்டு நம்ம சாப்பாடு வடிகட்டுற மார்க்குகள் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கேரளா கிச்சன் வீடியோ போடும்போது அதில் வந்து காமிச்சிருந்தேன். ஆனால் அது வந்துட்டு ஓடு, ப்ரான்ஸோடது. இது வந்து அலுமினியம். இது நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. இது நான் ஆன்லைனில் எங்கேயுமே பார்த்ததில்லை, இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் பார்த்துருக்கு. நான் வீடியோக்கு ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து வடிக்கும்போது கொட்டாது, கீழே நமக்கு சேஃபாக இருக்கும். அதுதான் இந்த பாத்திரத்தோட ஒரு இது. இந்த டேபிளுக்கு மேலே கொஞ்சம் பாட்டில்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வத்தல் மிளகு
இது வந்து தாளிக்கிறதுக்கு சம்மந்தி எல்லாம் போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வச்சிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிறது அவலூஸ் பொடி. ஃபுல்லாக இருந்துச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு. இப்போ இது பாதியாக இருக்குது. நமக்கு 2-3 மாதத்துக்கு ஒரு 2 கிலோ அரிசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சா 2 மாதத்துக்கு போதும். குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்து அவங்களுக்கு பசிக்கும் போது நம்மகிட்ட கேட்கவே வேண்டாம், அவங்க இதை எடுத்து சாப்பிடுவேன். இந்த அவலோஸ் பொடியை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. அவலோஸ் முண்டை ரெடி பண்ணுறதை பற்றி இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அரிசி ஊற வச்சு தேங்காய் சேர்த்து வறுத்து எடுக்கிற ஒன்று தான் இந்த அவலோஸ் பொடி. இது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். சீக்கிரம் பசிக்கிட்டு அப்படியே நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு கொஞ்சம் சமாதானமாக உட்காந்துக்கலாம் குழந்தைகள் இருக்கும்போது. எப்படி சாப்பிட்றேன்னு கூடி சொல்லி கொடுக்குறேன். பசி எல்லாம் வரும்போது இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கரண்டி போட்டு தாராளமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே போட்டு வெண்ணெய் மட்டும் இதே மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இனிப்போடு சாப்பிட்டு டேஸ்டியாக இருக்கும். அது இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கல அப்படின்னா நேந்திரப்பழம் இருக்கு இல்லைங்களா, எந்த பழமாக இருந்தாலும் சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரையும் வேண்டாம், பழமும் இல்லை, அப்படி எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சூடு டீ கூட இது 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு நெல்லிக்காய் வந்து உப்பில் இட்டு வச்சுருக்கு. அதுவும் நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ண ஒன்று தான். அடுத்தது வந்து இதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது என்னோடய ரேடியோ தான், அது வந்து பக்கத்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து தேங்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் சும்மா எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வறுத்து எடுத்தது தான் இது நான் ஒரு 5 தேங்காய் 6 தேங்காய் இல்லை. சில டைம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம வந்து தங்கிட்டு இருக்கும்போது 10 தேங்காய் 20 தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ நமக்கு தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியே வாங்க வேண்டியதில்லை, இதுவே எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வறுத்தரைச்சி குழம்பு செய்கிறதுக்கு, சாம்பார் செஞ்சுடுவேன். அதே மாதிரி சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி இருக்கிற தீயல் இருக்குல்ல, தீயல் அந்த மாதிரி தேங்காய் வறுத்து செய்ய முடிச்ச எல்லா குழம்புமே இது வச்சுட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அப்போது ஒரு மாதம் 2 மாதம் எல்லாம் இதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மழை சீசனாக இருக்கிறதுனால 1 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து விட்டு லைட்டாக சூடு பண்ணி இதே மாதிரி அரைச்சி வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப நாள் இருக்கும். இப்போ தங்கச்சியில் அவங்கெல்லாம் வெளியூரில் இருக்குது, அவங்க எல்லாம் போயிட்டு அவங்க எல்லாம் வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வறுத்து எடுத்துகிட்டு போயிடுது. ஓகே, இதுதான் தேங்காய் வறுத்தது. கறி செய்கிறது எப்படின்னா, இது பண்ண நல்ல கிறிஸ்பியாக வறுத்தெடுத்து வைக்கல, ஒரு 3/4 தான் வறுத்துருக்கு. மறுபடியும் இதை எடுத்துட்டு லைட்டாக சூடு பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அது கூட எந்த குழம்புக்காக நம்ம செய்கிறீங்களோ அந்த மசாலையும் இந்த இது கூட மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்போ வந்து நல்ல ஆயிலி அந்த மசாலா கிடைக்கும். அந்த மசாலா வச்சுட்டு தான் கறி செய்கிறது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வறுத்தெடுத்து வைக்கிறது கொஞ்சம் வேலை தான். தேங்காய் எல்லாம் துருவி குடிக்கிறதுக்கு என்னோட குழந்தைங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவேன். வறுக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது வந்து புளி. இந்த புளியை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி புளி எல்லாம் இருக்குது. தோட்டமும் காமிச்சிருந்தேன், புளியும் காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து மீனுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. குடம் புளி தான். ரொம்ப சின்னதாக இருக்குது, பீஸ் எல்லாம் ரொம்ப ஷேப் இல்லாத மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அழகாக இருக்கிறது, ஷேப்பாக இருக்கிறது, பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் விற்கிறதுக்காக எடுத்து மாற்றி வச்சுவேன். அப்புறமா மிச்சம் வர்ற இந்த குட்டி பீசஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் தான் நம்ம குழம்புக்கு வீட்டில் எடுக்கிறது. ஸோ இதுதான் கொடப்புளி. இதோட எசன்ஸ் தான் முன்னாடி நான் காமிச்சேன். ஸோ இதுவும் ரொம்ப மெடிசனல் வேல்யூ இருக்கிற ஒன்று தான். இப்போ யூஸ் பண்ணுறது ஃபிஷ் கறி வைக்கிறதுக்காக மட்டும்தான். இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் ட்ரை இருக்குது. வீட்டில் ரெகுலராக எப்போவுமே இருக்கிற ஒன்று தான் இந்த நேந்திரப்பழம். இந்த டேபிளுக்கு கீழே 2 பெரிய பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட் 2மே ஃபுல்லாக என்னோட ஷூட்டிங்கோட பாத்திரம் தான். ஸோ அது நான் சேஃபாக யாரும் எடுக்காத மாதிரி இங்கே வச்சிருக்கு. பாருங்க, இது ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது. அதுக்கு மாதிரி இதிலும் அப்படிதான் இருக்கும். இதுவும் ஃபுல்லாக என்னோட பாத்திரம் வெயிட்டாக இருக்கு. உடையிற பாத்திரம், கிளாஸ் எல்லாமே இருக்குது. இந்த
இந்த 2 பக்கெட் ஃபுல்லாகவே இந்த 2 பக்கெட்டும் ஃபுல்லாகவே நம்ம பாத்திரம் தான் வச்சுருக்கு. நம்ம எந்த ரெசிபி செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி தேவையான பாத்திரம் எடுத்து வெளியே வச்சுட்டு தான் ஷூட்டிங் பண்ணுறது. முடிச்சதுக்கப்புறம் நல்லா கழுகி காய விட்டு எடுத்து அடைச்சி வச்சுருவேன். இதுவும் அந்த முன்னாடி கொட்டை காமிச்சிருந்து இல்லைங்களா, அது கூட அண்ணியோட ஊருக்கு போகும்போது கொடைகள் போகும்போது வாங்கினது தான். இது அவங்களோட ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ஐட்டம். இதோட பேர் என்னமோ ஒரு உந்திரி அந்த மாதிரி என்னமோ ஒரு பேர் சொல்லியிருந்தேன், கரெக்டாக தெரியல. பார்த்து பிடிச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நமக்கு ஏதாவது வெயிலெல்லாம் காய வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது சாண்டல்வுட் பவுடர், ஒரிஜினல் பவுடர் தான் இது. இது இப்போ குட்டீஸ் அவங்க டீனேஜ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம ஏதாவது ஃபேஸில் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு வாங்கினது தான் இது. இண்டிகோ பவுடர், ஹென்னா பவுடர், கரிஞ்சீரகம். இது இந்த இண்டிகோ பவுடர் ஹென்னா பவுடர் நான் யூஸ் பண்ணுறதா. என்னோட தலையிலும் ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன், ஹேரை பற்றியும் இதை பற்றியெல்லாம். இது ரெண்டுமே ஹென்னா இண்டிகோ நான் யூஸ் பண்ணுறது. கரிஞ்சீரகம் ஆயில் தலையில் சேர்க்கறதுக்காக, ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கினது. ஸோ அது முடிஞ்சிருச்சு, மறுபடியும் வாங்கணும். இது நம்மளோட கரி லீஃப் ஆயில் பாருங்கள், பச்சை கலர் ஆயில். இது ரெகுலராக நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுறவங்க தான். இதோட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணி இதை பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆயிலை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, இது அப்லோட் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போகுது, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆயிலு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கரி லீஃப் கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் கிடைக்கல, எப்படி ரெடி பண்ணுறேன், மார்க்கெட்டில் வாங்கின தேங்காய் எண்ணெயில் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு, தலையில் தேய்க்கிற ஆயில் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கிற கரி லீஃப் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லி எங்கள் பர்சனலாக மெசேஜ் ஆயிடுச்சிருக்கு, ஃபோனில் கூட கூப்பிட்டு கேட்டிருக்கு. இப்போ நான் என்ன அதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்காக இது ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தனியாக ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. ஓகே ஆயிடுச்சுன்னா நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கும் இந்த கிடைக்காதவங்களுக்கு இந்த ஆயில் கொடுக்கறதுக்கு முடியும்னு நினைக்கிறேன். அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே கேஷ்யூ நட் இருக்குது, ராஷி இருக்குது, தைமேட், அப்புறம் பிஸா ஒரிகான். இங்கே பக்கத்தில் ஒரு 4 பாக்ஸ் இருக்குது, பக்கத்தில் ஒரு குட்டி பக்கெட் இருக்குது. இங்கே ஒரு 4 ட்ரை, வெஜிடபிள் ட்ரை தான். கீழே சின்ன வெங்காயம், பூண்டு, மேலே பொட்டேட்டோ வச்சுருக்கு, அதுக்கு மேலே பெரிய வெங்காயம், அதுக்கு மேலே கத்தி, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கு. இங்கே கத்தி வச்சுருக்கு. இது மேஷர், பொட்டேட்டோ மேஷர், பீலர். இந்த கத்தி இது மீன் ஃபிஷ் இருக்குல்ல, மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி. எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்கு. இது தேங்காய் உடைக்கிறதுக்கான ஒரு கத்தி. அப்புறமா இது நம்ம கேக்கோட தான். சில டைம் இது நான் தோசையில் திருப்பி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். யாரோ கேட்டால் திட்டுவாங்க, இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வச்சுட்டு தோசையில் நம்ம இப்படி எடுத்து திருப்பி போடுறதுக்கு. ஸோ இது பப்படம் குத்தி. இதுவும் நம்ம ஏதாவது நம்ம கல்லிலிருந்து திருப்பி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதா. இது சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணுறதுக்கு. இது கையில் வச்சுட்டு ஃபிங்கர் கேப் எல்லாம் போட்டு நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம், அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கான கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது இல்லாமல் 2 கத்தி தனியாக இருக்குது. இதுக்கு ஷார்ப்னஸ்ஸே இல்லை, ரொம்ப கை ஒன்றும் ஆகாது, ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரெண்டுமே. இது ரெண்டுமே தான் குட்டியோட கத்தி. அவங்க வெங்காயத்தோட தோல் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு கொடுக்குறது. இந்த 2 சின்ன கத்தி வச்சுட்டு ஹெல்ப் பண்ணிவிடுவேன், சொன்னால் அவங்க செஞ்சு கொடுத்துருவேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் கொஞ்சம் அந்த பாக்ஸில் அந்த பாட்டில் போடாத சில ஐட்டம்ஸ். இது பதிமுகம், அது முடிஞ்ச உடனே போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. ஸோ குக்கி பவுடர், அப்புறமா காஃபி பவுடர். காஃபி பவுடர் வயநாட்டில் போகும்போது அங்கே ஃப்ரெஷ்ஷாக நல்லா என்ன சொல்கிறது எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கிற காஃபி பவுடர் கிடைக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் உடைக்கல சொல்கிறாங்கல்ல. சக்தி மசாலா இது நமக்கு இங்கே கிடைக்காத ஒரு பிராண்டு தான் இது. ஏன்னா இங்கே சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுதான். அப்புறம் ட்ரை லெமன் இருக்குது.
இது வந்து தயிர் மிளகு சில்லி சிக்கன் மசாலா. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாத ஃபுல்லாக இருக்கிற பேக்கெட்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இந்த நாலுமே வந்து அரிசி தான் இருக்குது. இது வந்து சாப்பாடு அரிசி, அதுக்கு கீழே வந்துட்டு ரேஷன் அரிசி ப்ளூ கலரில், அந்த பச்சை கலரில் வந்து பச்சை அரிசி, அந்த மாதிரி 3 அரிசி தனியாக வச்சுருக்கு. இந்த சின்ன பக்கெட்டில் வந்துட்டு இது எனக்கு என்னோடய மாமியார் ஹஸ்பண்டோட அம்மா அங்கே போயிட்டு வரும்போது கேஷ்யூ நட் இருக்குல்ல, கேஷ்யூ நட் வந்துட்டு நமக்கு மழை சீசனுக்கு முன்னாடி நிறைய எடுத்து வச்சு நம்மளே வந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு வந்தது. இதுவரை சுடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் டைம் கிடைக்கல. இங்கே அடுப்பும் இல்லை, வெளியே அம்மா வீட்டில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் எடுத்துகிட்டு சாப்பிட முடியும். அதனால் அது தனியாக வச்சுருக்கு. அப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு இருக்குது. இதில் வந்து அரிஷ்டம் வச்சுருக்கு. அரிஷ்டம், அபயாரிஷ்டம், அசோக அரிஷ்டம், 2 அரிஷ்டம் இங்கே வச்சுருக்கு. பெண் குழந்தையா இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் வர்றதுக்கு, உடம்பு நல்லா சத்தெல்லாம் வர்றதுக்கு இந்த டீனேஜ்லேயே வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால இந்த 2 அரிஷ்டம் மிக்ஸ் பண்ணி இப்போ அவங்க குடிச்சிட்டு இருக்கு. அரிஷ்டம் நிறைய டைப் இருக்குது, ஆயுர்வேத மருந்து தான். இது வந்துட்டு யாருக்கு வேணாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சும்மா கடையில் போய் கேட்டு வாங்கக்கூடாது. ஆயுர்வேத டாக்டர்கிட்ட கேட்டு குழந்தை காமிச்சு அவங்களுக்கு உடம்புக்கு இல்லை சத்தை இல்லை அல்லைங்க உடம்பு இல்லை அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூடிய வயிற்றுக்கு நல்லது தான். அதெல்லாம் டாக்டர் பார்த்துட்டு தான் வாங்கணும், சும்மா போய் கேட்டு வாங்கக்கூடாது. ஆனால் ஒருத்தருடையும் உடம்புக்கு டிஃப்ரெண்டாக இருக்கிற அரிஷ்டம் தான் தேவைப்படும். அதை டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் அவங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அப்படியே அரிஷ்டம், அசோக அரிஷ்டம், இதுதான். ஓகே, அவ்வளவுதான். கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் நான் உங்களை காமிச்சிருச்சு. சின்ன கிச்சனாக இருந்தால் கூட நிறைய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி அங்கே வந்துட்டு ஒரு ஒர்க் ஏரியா இருக்குது, அதுவும் கூட நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பால்கனி. மழையாக இருக்கிறதுனால வேறு எந்த வழியுமே இல்லை. துணியில் இங்கே தான் காய் போட்டு தான் ஆகணும். ஸோ டெரஸ் மேலே இப்போ வெயிலில் இடையில் பார்க்கும்போது தான் கொண்டு போய் போட்டுட்டு க்ளோஸ் பால்கனி தான், ஒர்க் ஏரியும் சேர்த்து ஒன்று. இது நம்ம பாத்திரம்லாம் கழுவி துடைக்கிற துணி. இது என்னோட சட்டி, அயன் கடை, இதில் தான் எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணுறது. சோப்பு, லாஷன், அந்த மாதிரி சோப் பவுடர்லாம் இங்கே வச்சுருக்கு. இதுதான் நம்மளோட வாஷ் பேசன், வாஷிங் ஏரியா. கிச்சனுக்குள்ளே வந்து நமக்கு வாஷ் பேசன் கிடையாது. வாஷ் பேசன் ஒர்க் ஏரியாவில் தனியாக தான் இருக்குது. அதனால கிச்சன் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதில் தேங்காய் துருவனை, இந்த மண் சட்டி, இந்த இதெல்லாம் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறதா. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்கு, வெஜிடபிள் தனி சட்டி வச்சுருக்கு. மீன் கறி வைக்கிற சட்டியில் வெஜிடபிள் கறி வைக்கிறதுல அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்கு. இது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங்கு எடுக்கிற பாத்திரம் தான் ஷெல்ஃபில் வச்சுருக்கு. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா? ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப அதிகமாக ஒன்றும் இதில் நிறைய வைக்க மாட்டேன், அளவாக தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. இதில் வந்து ஃபிஷ் இருக்கும், மீன் சிக்கன் ஏதோ ஒன்று நான் இதே மாதிரி க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். எப்போது நமக்கு ஓடி போய் வாங்க முடியாதுல்ல, அப்போது கொஞ்சம் எடுத்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதுக்கு கீழே பன்னீர் இருக்குது. அப்புறம் வந்துட்டு கடலை, வேர்க்கடலை, அது எப்போவுமே இங்கே ரெகுலராக வீட்டில் இருக்கிற ஒன்று தான். வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்றதோட நாங்கள் இது வறுத்து தான் சாப்பிட்றது. இது முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தயிர் இல்லை, பால் இருந்து பாடை எடுத்துகிட்டு நம்ம நெய் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுது. இது ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பாடை தான் இது. ஃபுல்லானதுக்கப்புறம் அடிச்சுட்டு நெய் எடுத்துடுவேன். இது கொஞ்சம் கருவாடு மீன், சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. சுறா மீன் தான், தேவையாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வெல்லம், இது எப்போவுமே நான் வந்துட்டு கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே தான் வைக்கிறது. இப்போ இங்கே மழை சீசனாக இருக்கிறதுனால அங்கே வச்ச சீக்கிரம் கெட்டு போகுது, அதனால தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து தயிர் உரையை ஊற்றி வச்சுருக்கேன்.
தயிர் தான். இது வந்துட்டு மல்லி இலை, கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி இலை தான். கொத்தமல்லி இலை வந்துட்டு நமக்கு அங்கே கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கிறது இல்லை. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லான்ட்டு மட்டும் இல்லை, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு அங்கே 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிறது. ஒரு வாரம் முன்னாடி நான் இங்கே கேட்கும்போது 90 ரூபா சொன்னாங்க. அதனால நான் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வாங்கி அதோட வேர் இருக்குது இல்லைங்களா கீழே, அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன பீஸாக, நான் இது கத்திரியை வச்சு தான் கட் பண்ணியிருக்கு, சின்ன பீஸை இதே மாதிரி கட் பண்ணி ஒரு ஏர்டைட்டாக இருக்கிற டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சுன்னா 1 மாதம் வரைக்கெல்லாம் இப்படியே இருக்கும், கெடாமே இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது, கழுகக்கூடாது, கழுகாமே கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது இதுக்குள்ளே கெட்டு போன இலை இருக்கக்கூடாது. மஞ்சள் கலராக இருக்கிற கொத்தமல்லி இலையும் இதுக்குள்ளே வைக்கக்கூடாது. நல்ல பச்சை கலராக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணி இல்லாத இலை இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி வச்சிருச்சுன்னா உங்களுக்கு இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நாளுக்குள்ள 1 மாதம் ஆகும்போது இந்த இலையோட பச்சை கலர் மாதிரி லைட்டாக மஞ்சள் கலர் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கூட இது கெட்டு போகாது. இதுக்குள்ளே கொஞ்சம் காய்கறி இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. இதில் நம்ம மோஸ்ட்லி ஷூட்டிங் தான் யூஸ் பண்ணுறது. ப்ரெட்டு பேக்கெட்டு கொஞ்சம் தான் எடுத்து முடிஞ்சிச்சு. அப்புறம் கெச்சப் ஒன்று இருக்குது. இந்த 4 பாட்டில் நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் காந்தாரி மிளகு இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம். இதுக்குள்ளே என்ன சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு. இதே ரொம்ப அதிகம் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பூண்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, அது எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ ரொம்ப அவசரமாக எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதோட தோலில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது குட்டீஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்ககிட்ட சொன்னால் அவங்க இதே மாதிரி எனக்கு தோல் எடுத்து கொடுத்து இந்த டப்பாக்குள்ளே எடுத்து வச்சா சமையலுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து தேங்காய் இருக்குது. தேங்காய் அதே மாதிரி தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. அவசரமாக ஒரு சம்மந்தி அரைக்கணும், நமக்கு குழம்பு எதுவும் அவசரமாக அரைக்கணும், இல்லை ஒரு கொஞ்சம் பொரியலுக்குள்ளே போடணும், அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா சீக்கிரம் எடுத்துக்கலாம். துருவுறதுக்காக ஓட வேண்டியதில்லை, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு. ஸோ இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மாதிரி குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற கொஞ்சம் வேலையில் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே முட்டை இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு பட்டர். இது வந்து நான் ஷூட்டிங்காக வாங்கினது தான். பட்டர், சீஸ் இருக்குது. அப்புறம் சஃப்ரோன் பவுடரில் சஃப்ரோன் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் க்யூப்ஸ் இருக்குது. என்ன சிக்கன் ஸ்டோக்கோட க்யூப்ஸ் இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. ரொம்ப அதிகமாக ஒன்றும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, எல்லாம் தேவையாக இருக்கிறது மட்டும்தான். ஸோ ஃப்ரிட்ஜு முடிஞ்சிச்சு. வேறு ஒன்று இங்கே இது வந்துட்டு நம்மளோட எண்ணெய் பாத்திரம். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஊரில் தோட்டத்தில் இருந்து ஆட்டி இதில் தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து ஒரு 50 லிட்டருக்கு மேலே இதுக்குள்ளே பிடிக்கும். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 20 லிட்டர் இல்லை 30 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். மிச்சம் வந்து தேங்காயாக எடுத்துடும். இதுக்குள்ளே எண்ணெய் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, கீரை முடிஞ்சிருச்சு. இப்போ மழை சீசன் ஆரம்பித்ததுனால தேங்காய் வந்து ஆட்டி எடுக்கவும் முடியாது. ஸோ தேங்காய் கொடுத்துட்டு மில்லிலிருந்து எண்ணெய் வாங்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் செய்யணும். முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் இருக்குங்க, ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த கருப்பு கலரில் தெரியறது வந்து நம்ம பெப்பர் இருக்குல்ல, பெப்பர் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டு வச்சா எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு சொல்லிவிடுவேன். இப்போ இந்த மழை சீசன் ஆரம்பிச்சதால இனி மறுபடியும் நம்ம வந்துட்டு எண்ணெய் ரெடி பண்ண முடியாது, தேங்காய் காய வைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற தேங்காய் வந்து மில்லு கொடுத்து மில்லிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எண்ணெய் வந்து வாங்கிடும். அந்த மாதிரி தான் செய்யறது. நம்ம கிச்சன் டூர் வந்து ரொம்ப லெங்க்தியாக போயிடுச்சுன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ செய்யறது, ஏதாவது ஒரு பர்சனலாக இல்லை வீட்டில் பற்றி ஏதோ ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம் தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன், அதனால ரொம்ப ஒன்றும் எடிட் பண்ணல. இந்த வீடியோ இப்படியே அப்லோட் பண்ணோன்ட்டு இருந்துச்சு. உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா நமக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதனால நான் கட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். மழை இப்போவும் நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அதுவரை வணக்கம்.